peasant revolts under Crown. Crownக்கு கீழே peasant revolts நடக்குது. After the Crown rule of 1858ல இருந்து அதுக்கப்புறம் Crown under Crown தானே நம்ம வரும். அதுக்கப்புறம் peasants வந்து revolts பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து Indigo revolt. Indigo revolt of 1859 to 60. ஸோ இந்த சிந்தட்டிக் டைஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து நேச்சுரல் இண்டிகோ டை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா க்ளோத்ஸ் பண்ண around the world, not only in Britain, around the world, இந்தியாவில் எல்லா இடத்துலையும். ஸோ நிறைய யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பெசன்ஸ் இருப்பாங்கல்ல, அக்ரிகல்ச்சர் பண்ணுற பெசன்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா இண்டிகோ க்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் அதுக்கப்புறம் இண்டிகோ பிளான்ட்டை வந்து டை ஆக்கிட்டு இருந்தது வந்து அந்த பிளான்டர்ஸ் ஃபேக்டரிஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பிளான்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபேக்டரிஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டரிஸில் வந்து டை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த டை வாஸ் தென் எக்ஸ்போர்ட்டட் டு யூரோப். அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன்ஸ் வந்து பெசன்ஸை வச்சு மேக் பண்ணுற டையை வந்து அதுக்கப்புறம் யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு க்ரோ த க்ராப். பெசன்ஸ்க்கு பிடிக்கலினா கூடமே அந்த இண்டிகோ க்ராப்ஸை வந்து க்ரோ பண்ண வேண்டியது வந்துச்சு. த பிரிட்டிஷ் பிளான்டர் கேவ் த கல்டிவேட்டர் அ கேஷ் அட்வான்ஸ் டு ஹெல்ப் பே. இந்த பிரிட்டிஷ் பிளான்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து கேஷ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு, லேண்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப கொடுக்குறப்போ இன்ட்ரெஸ்டோடு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. பிளான்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பெசன்ஸை வந்து இண்டிகோ தான் நீங்கள் வந்து க்ரோ பண்ணணும், ஃபுட் க்ராப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அட் த எண்ட் ஆஃப் த சீசன் த பிளான்டர்ஸ் பேட் த கல்டிவேட்டர்ஸ் லோ ப்ரைஸ் ஃபார் தேர் இண்டிகோ. ஒரு சீசன் முடியும்ல இண்டிகோ பிளான்டேஷன், ஒரு சீசன் முடிகிறப்போ இந்த கல்டிவேட்டர்ஸ்லாம் பெசன்ஸுக்கு வந்து ரொம்ப லோ ப்ரைஸஸ் தான் பே பண்ணுறாங்க. மோரோவர் த ஸ்மால் அமௌண்ட் த பெசன்ட் ஏர்ன்ட் வாஸ் நாட் எனஃப் டு பே பேக் தி கேஷ் அட்வான்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட். அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட வந்து பே பண்ணுறதுக்கு கூட முடியாதான், அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, மணி லெண்டர்ஸ் கிட்ட போயிட்டு கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபாதர் கிட்ட இருந்து சன்னுக்கு வர்ற அளவுக்கு ரிப்பீட் ஆச்சு டெட்டு. இப்போ ஃபாதர் இறந்துடுறாருன்னா அவர் வாங்கின டெட்டை வந்து சன் வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி சன்னும் டெட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார். Indigo Revolt of 1859, Indigo Revolt வந்து began in 1859. The rebellion began as a strike as the peasant of a village in Bengal, Nadia district, refused to grow any more indigo. இந்த ரிவோல்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெங்காலில் இருக்கிற நாடியா டிஸ்ட்ரிக்டில் வந்து பெசன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இனிமேல் நாங்கள் இண்டிகோ வந்து க்ரோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. இந்த மூமெண்ட் வந்து அதே மாதிரி இன்னும் இண்டிகோ க்ரோ பண்ண டிஸ்ட்ரிக்ஸ், அப்போது வேறு டிஸ்ட்ரிக்ஸில் இண்டிகோ க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் வந்து பரவுது. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. இந்த ரிவோல்ட் வந்து அப்போது ரொம்ப வயலண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுது, ஃபுல்லாக வயலண்ட்டாகவே அவங்க வந்து இறங்கிடுறாங்க. The peasants, both Hindus and Muslims, participated in the revolt. Even women's pots, pans, இந்த கிச்சனில் இருக்கிற பாட்ஸ் பேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மென் கூட நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ஜேர்னலிஸ்ட்ஸ் கால்கட்டாவில் வந்து எழுதியிருக்காங்க இந்த ப்ரூட்டாலிட்டி ஆஃப் த பிளான்டர்ஸ் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. 1860 ஒரு பிளே வருது நீல் தர்ப்பன்னு சொல்லிட்டு, மிரர் ஆஃப் தி இண்டிகோ by Dina Bandhu Mitra did much to draw attention in India and Europe to the plight of indigo growers. இந்த மிரர் ஆஃப் இண்டிகோ நீல் தர்ப்பன் யார் எழுதுறாங்கன்னா தீனா பந்து மித்ரா. அவரோட பிளே வந்து நிறைய பேரோட அட்டென்ஷன் வந்து கொண்டுட்டு வருது. இப்படிலாம் வந்து இண்டிகோ பிளான்டர்ஸ்லாம் வந்து பெசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்களா, இப்படிலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. டெக்கன் ரியாட்ஸ் எப்போ நடக்குது, 1875. ஸோ டெக்கன் ரீஜன் இது, இஃப் திஸ் இஸ் இந்தியா, சதர்ன் இந்தியானா இதுதான் டெக்கன் ரீஜன் இல்லையா. இந்த டெக்கனில் என்னென்னலாம் நடக்குது, ரியாட்ஸ்னால் மாஸ் வயலன்ஸ், பீப்புள் எல்லாம் சேர்ந்து வயலன்ஸ் காட்டுறது, தூக்கி அடிக்கிறது, இது ஃபைட் பண்ணுறது, அதுதான் மெயினான டெக்கன் ரியாட்டுக்கு காஸே வந்து ஹெவி டாக்ஸேஷன்ஸ். அக்ரிகல்ச்சரில் நிறைய டாக்ஸேஷன் போடுறாங்க, அது வந்து அக்ரிகல்ச்சரையே வந்து துவம்சம் பண்ணுது. ஃபெமைன் டெத்ஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல, ப்ராப்பர் ரெயின்ஸ் இல்லை, ஃபெமைன் வந்துருச்சு. அப்போ வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இறந்துடுறாங்க. The first recorded incident of rioting against the moneylenders in Deccan was in May 1875 in Supa, a village near Pune.
பூனா கிட்ட இருக்கிற வில்லேஜ் சூப்பான்ற வில்லேஜில் ஃபஸ்ட்டு மணி லெண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பீப்புள் வந்து ரியாட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா May 1875. Similar cases of riots were reported from close to 30 villages in Pune and Ahmednagar. இதே மாதிரி எதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் போயிடுதுன்னா டாக்ஸேஷன் நம்ம கட்ட முடியாமல் யார்கிட்ட மணி வாங்குகிறோம், மணி லெண்டர்ஸ் கிட்ட வாங்குகிறோம். இவங்க பாட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு 100 rupees வாங்கினா அது வந்து 5,000 10,000 அளவுக்கு வந்து கொண்டுட்டு வராங்க இந்த மணி லெண்டர்ஸ். இப்படிலாம் ஆகுறப்போ பீப்புளுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா? இது நம்ம வந்து உங்களுக்கு காசு கட்டுறதுக்காண்டியே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அக்ரிகல்ச்சரே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பீப்புள் சேர்ந்துக்கிட்டு போராடுறாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சூப்பா வில்லேஜில் நடக்குதா, அதே மாதிரி 30 வில்லேஜஸில் பூனா அஹமத்நகரில் வந்து நடக்குது. The rioting was directed mostly at the Gujarat money lenders. இந்த ரியாட்ஸ்லாம் மோஸ்ட்லி யார் மேலே இருந்துச்சுன்னா குஜராத்தில் இருக்கிற மணி லெண்டர்ஸ். இங்கே தானே பூனா இருக்கும், அஹமத் நகர் எல்லாம். ஸோ அவங்க எல்லாமே குஜராத்தில் இருந்த மணி லெண்டர்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக போகிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் கீழே வந்து ரெவென்யூ நம்மளோட ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கே டிரெக்டாக பே பண்ண வேண்டியது வந்துச்சு. ஸோ இவங்களுக்கே டைரெக்டாக கொடுக்குறப்போ நமக்கு கரெக்டான டைமில் வந்து நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து மணி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆல்சோ அண்டர் அ நியூ லா மணி லெண்டர்ஸ் வேர் அலவுட் டு அட்டாக் தி மார்டேஜ் லேண்ட் ஆஃப் த டிஃபால்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன் இட் ஆஃப். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து புது லா கொண்டுட்டு வராங்க. இப்போ மணி லெண்டர்ஸ் வந்து இப்போ பெசன்ட்ஸ் கிட்ட இருந்து பெசன்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட லேண்டு வந்து அடகு வைக்கிறாங்களே, அந்த லேண்டை வந்து இவங்க வந்து பே பண்ணலின்னா இந்த லேண்டை வந்து அவங்களே ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ லா வந்து பிரிட்டிஷர்ஸ் கொண்டுட்டு வராங்க. திஸ் ரிசல்டட் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட்ஸ் ஃப்ரம் கல்டிவேட்டர்ஸ் டு த நான் கல்டிவேட்டிங் கிளாஸ். இது என்ன நடந்துச்சுன்னா லேண்ட்ஸ் வந்து கல்டிவேட்டர்ஸ்லேருந்து நான் கல்டிவேட்டர்ஸ்க்கு போயிடுது. கல்டிவேட்டர்ஸ்னால் யார்? பெசன்ட்ஸ். இவங்க தானே லேண்ட் கல்டிவேட் பண்ணுறாங்க. நான் கல்டிவேட்டிங் கிளாஸ் எது? மணி லெண்டர்ஸ், ஜமீன்தார்ஸ் கூட இல்லை, மணி லெண்டர்ஸ் அந்த மாதிரி இல்லையா? ஸோ எல்லாமே இவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ட்ராப்ட் இன் விஷியஸ் சைக்கிள் ஆஃப் டெட் அண்ட் unable to pay the outstanding amount, the peasants was forced to abandon cultivation. ஸோ இந்த டெட்டுன்ற விஷியஸ் சைக்கிள், கடன்ன்ற விஷியஸ் சைக்கிளில் வந்து எவ்வளோதான் பே பண்ணாலுமே அந்த கடன் கட்டிகிட்டே தான் இருக்கும் த்ரூ அவுட். ஃபாதர் கிட்டேருந்து சன்னுக்கு வருது, சன்னுக்கிட்டேருந்து கிராண்ட் சன்னுக்கு வருது. ஸோ அது வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி ஒரு விஷியஸ் சர்க்கிள் தானே. ஸோ அந்த விஷியஸ் சைக்கிளில் வந்து இருந்ததுனா லைக் அவங்க வந்து விஷியஸ் சைக்கிளில் மாட்டிடுறாங்க. அதனால அவங்க கல்டிவேஷனே வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க நிறைய பெசன்ட்ஸு. இப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் எப்போது லைக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1870 to 1885. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்னா பேட்ரியாட்டிசம். எப்படி நேஷ்னலிசம், நம்மளோட நேஷன், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, லைக் இந்தியன்ஸ் வந்து தே டோன்ட் டிசர்வ் திஸ், அவங்கள வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படிலாம் வருது தான் நேஷ்னலிசம். இந்தியா வந்து எங்களோட கண்ட்ரி, இந்தியா இஸ் ஃபார் இந்தியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ செகண்ட் half of 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English educated Indians. செகண்ட் half of 19th centuryனா 1850 to 1900. இந்த காலகட்டத்தில், இந்த டைமில் நல்ல எடிக்கேட்டட் இங்கிலீஷ் எடிக்கேஷன் கிடச்சிருக்கு இல்லையா இந்தியன்ஸ்க்கு, அவங்களுக்குலாம் வந்து தோணுது நேஷ்னலிசம்லாம் அவங்களுக்கு வருது. த இந்தியன் இன்டெலிஜென்சியா played a critical role in generating a national consciousness by exposing a large number of people to the idea of nationalism, various democratic aspirations. The flourishing of print media both in vernacular and in English played a significant role in circulating such ideas. அதான் அவங்களுக்கு வந்து அந்த எடிக்கேட்டட் இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன தோணுது, இந்தியா நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கணும், நம்மளும் இந்த நேஷனில் வந்து பீப்புள் தான், ஸோ நம்மளுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கணும், அப்படி இப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி பிரிண்ட் மீடியா கூடமே அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்திருக்கு. போத் வெர்னாக்குலர்னால் தமிழ், தெலுங்கு, மராட்டி அந்த மாதிரி, அண்ட் இங்கிலீஷ், வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், லோக்கல் லாங்குவேஜஸ் அண்ட் இன் இங்கிலீஷ் ரெண்டுமே ஐடியாஸ்லாம் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் even though they were numerically small, they had a national character and capacity to establish context on a all India scale.
ஈவன் தோ அவங்க வந்து ஸ்மாலாக இருந்தாலுமே லைக் ஃபியூ பீப்புள் ஒரு 100 பீப்புள் வந்து ஃபார்ம் பண்ணாலுமே 50 பீப்புள் ஃபார்ம் பண்ணாலுமே அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போய் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தே வேர் ஒர்க்கிங் as லாயர்ஸ். ஸோ அந்த எஜுகேட்டட் இண்டியன்ஸ்லாம் வந்து என்னவா இருந்தாங்கன்னா லாயர்ஸு, ஜேர்னலிஸ்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி நல்ல நல்ல போஸ்டிங்கில் தான் இருந்திருக்காங்க. தே டுக் த இனிஷியேட்டிவ் டு ஃப்ளோட் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ஸ் சச் as மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். So Madras Native Association, East India Association, Madras Mahajana Sabha, Pune Sarvajanik Sabha, Bombay Presidency Association 1885. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் எஜுகேட்டட் இண்டியன்ஸ். எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கொலோனியலிசம். கிரிட்டிக்னா என்னென்னா அனலைஸ் பண்ணுறது, அனலைசிஸ். இப்போ ஏதாச்சும் ஒன்று அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கிரிட்டிக் எழுதுறது. ஸோ எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கொலோனியலிசம். ஸோ நம்மளுடைய எக்கனாமி பற்றி வந்து படித்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேஷனலிஸ்ட்ஸ். அது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரானடே, ரோமேஷ் சந்திர தத் played a significant role in making the criticism about colonial economy. அவங்க வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ்னால இந்தியாவுக்கு ஒரு யூஸும் கிடையாது, நம்மளுடைய காசு தான் நம்மளுடைய காசு தான் அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. They clearly understood that the prosperity of the British lay in the economic and political subjugation of India. Political subjugation என்னென்னா அடிமைப்படுத்துறது. இப்போ இந்தியா வந்து அவங்களுக்கு அடிமையாக தானே இருந்துச்சு. ஸோ இவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளை சப்ஜுகேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் அவங்க பிரிட்டிஷ் கொண்டுட்டு போய் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் பயங்கரமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தே கன்க்ளூடட் த கொலியோனலிசம் வாஸ் தி மாஸ் ஆப்ஸ்டிக்கிள் டு த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அவங்க வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கொலோனியலிசம் இருக்குல்ல, உங்களை வந்து நாங்கள் தான் வந்து எடுக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்லாம் நம்மளை காலனியாக மாற்றிட்டு நம்மளக்கிட்ட எல்லாம் இதுவும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் ஒரு ஆப்ஸ்டிக்கிளே நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸு. எப்படி இந்த நேஷ்னல் காங்கிரஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். Formation of Indian National Congress 1885 was intended to establish an all India organization. ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஒரு எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன், ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷனை தான் அது வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. It was the culmination of attempts by groups of educated Indians politically active in 3 presidencies: Bombay, Madras, Calcutta. So Calcutta presidency, Bombay presidency and Madras presidency ல இருந்த educated peopleலாம் சேர்ந்து ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏஓ ஹியூம் இவர் ஓகேவா lent his service to facilitate the formation of the Congress. இவருமே நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு காங்கிரஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அவரோட இது அவர் போடுறாரு. உமேஷ் சந்திர பெனர்ஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். உமேஷ் சந்திர பெனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். First session of the Indian National Congress was held on first session of the Indian National Congress எப்போ நடக்குதுன்னா 28th December 1885. The early objectives were to develop and consolidate sentiments of national unity but also professed loyalty to Britain. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு லாயலாக இருந்தாலே நம்ம வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஆனாலுமே அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம், சொன்ன பிறகு அவங்க நமக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் பண்ணப்போ இருந்த இந்தியன் நேஷனலிஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The technique included appeals, petitions, delegations to Britain, all done with a constitutional framework. எப்படி அப்பீல் பண்ணணும், எப்படி பெட்டிஷன்ஸை வைக்கணும், எப்படி அவங்கக்கிட்ட பேசணும், டெலிகேட் பண்ணுறது, அதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சான். அவங்கெல்லாம் வந்து சம் ஆஃப் த கீ டிமாண்ட்ஸ், அவங்களோட இந்தியன் நேஷனலிஸ்டோட கீ டிமாண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து ஃபார்ம் பண்ணுறது, ப்ரொவின்ஷியல் லெவல் ப்ராவின்சஸ். அப்போது இந்த ப்ராவின்சஸ் குட்டி ப்ராவின்சஸ் இருந்துச்சுல்ல, லைக் குட்டி இல்லை நல்ல பெரிய ப்ராவின்சஸ், பாம்பே ப்ராவின்ஸு, பெங்கால் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுங்கள், சென்ட்ரல் லெவல்லையும் ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெடியூசிங் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், மிலிட்ரிக்கு நிறைய ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ், இங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸ்க்கும் அங்கே இருக்கிற பிரிட்டிஷர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வந்து இவங்க தான் வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி,
holding civil services exams in India, police reforms, UPSC exams இருக்குல்லையா, அப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலாண்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ரிஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லாஸை வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எண்ட் டு அன்ஃபேர் டாரிஃப்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ். அப்போது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளோ ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் இந்தியாவில் கூட இண்டஸ்ட்ரீஸ் வரணும், ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து நமக்கு டாக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக அன்ஃபேராக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், எண்ட் பண்ணுங்கள். எக்ஸைஸ் டியூட்டிஸ், நம்ம ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா பண்ணவே விட மாட்டாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கே நீங்கள் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஸோ 60% நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்க்கே பே பண்ணுங்கள். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளை எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு டாக்ஸஸ் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ். மிலிட்டன்ட் நேஷ்னலிசம். ஸோ மாடரேட் லீடர்ஸ் இந்த ஸ்டார்டிங்கில் 1885 வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் இருந்தவங்களெல்லாம் மாடரேட் லீடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மாடரேட் லீடர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. Any substantive change in the British attitude towards the moderate demands of early Indian nationalists. மாடரேட் லீடர்ஸ் சொன்ன எந்த டிமாண்ட்ஸும் பிரிட்டிஷ் வந்து பண்ணலை. அதனால மாடரேட் லீடர்ஸ்லாம் ஃபெயில் ஆயிடுறாங்க. தேவர் கிரிட்டிசைஸ்ட் பை அ குரூப் ஆஃப் லீடர்ஸ் நோன் அஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். அதுக்கப்புறம் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. மாடரேட் லீடர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரேயர்ஸ் பெட்டிஷன்ஸ் தீஸ் மிலிட்டன்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் ஆன் செல்ஃப் ஹெல்ப். இந்த ப்ரேயர்ஸ் பெட்டிஷன்ஸ்லாம் வந்து மாடரேட் லீடர்ஸ் பண்ணிட்டு இருந்ததுலாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிடிக்கல. அவங்க வந்து செல்ஃப் ஹெல்ப்பே நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடக்குதுன்னா 1905 was the most unpopular of all. The partition led to widespread protests all across India, starting a new phase of Indian national movement. இந்த பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணது வந்து யாருக்குமே பிடிக்கல. ஆனால் லார்ட் கர்சன் என்ன சொன்னார்னா, பெங்காலோட ஆக்சுவலி இப்போ பங்களாதேஷ் இருக்குது இல்லைங்களா, பங்களாதேஷ் இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் எல்லாமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அதை தான் அவங்க பார்ட்டிஷன் பண்ணது தான் இப்போ அது பங்களாதேஷாக போயிடுச்சு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதனால தான் இது பேர் வெஸ்ட் பெங்கால். நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பக்கம் இருக்குது, ஆனால் அது பேர் வந்து வெஸ்ட் பெங்கால். ஏன்னா இந்த பெங்கால் பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷோட முன்னாடி பேர் பெங்கால் தான். இந்த பெங்காலோட வெஸ்ட்டில் இருக்குல்ல, இது வெஸ்ட் பெங்கால், இது ஈஸ்ட் பெங்கால் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறுது. ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷாக மாறுது. ஓகேங்களா. ஸோ இந்த லார்ட் கர்சன் என்ன சொல்வார்னா, பெங்கால் வந்து ரொம்ப பெருசு, அதனால வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு வந்து பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இங்கே வந்து நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அதனால இது முஸ்லீம் அதிகம், இதில் வந்து ஹிந்துஸ் நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாரு. ஹிந்து முஸ்லீம் டிவைட். பெங்காலில் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதே வந்து ஹிந்து முஸ்லீமை டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹிந்து மெஜாரிட்டி பீப்புள் எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க, முஸ்லீம் மெஜாரிட்டி பீப்புள் எல்லாமே ஈஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்து முஸ்லீம் யூனிட்டியை வந்து டிவைட் பண்ணிட்டாங்கன்னா பெங்காலோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பெங்காலிலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாயிடும் இல்லையா, நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்லாம் கம்மியாயிடும். அதனால பை பிளேசிங் பெங்கால் அண்டர் 2 administrative units, Curzon reduced the Bengali speaking people to the linguistic minority in a divided Bengal. Curzon assured Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy unity which they never enjoyed since the days of the Mughals. கர்சன் என்ன சொல்கிறாரு, முஸ்லிம்ஸ் கிட்ட வந்து அஷ்யூர் பண்ணுறாரு, கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கிற பெங்கால் ஈஸ்ட் பெங்காலில் வந்து நீங்கள் மெஜாரிட்டியாக இருப்பீங்க. முகல்ஸ் இருக்கிறப்போ முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருந்திருப்பாங்க இல்லையா எல்லாத்துலேயும். ஸோ அப்போ போனது நீங்கள், அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ நல்லா இல்லை. இப்போது நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கிற பெங்காலில் வந்து நீங்கள் செம்மையாக வந்து மெஜாரிட்டியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. பெங்காலி பீப்புளை வந்து ரிலிஜியனை வச்சு டிவைட் பண்ணாலுமே பார்ட்டிஷன் பண்ணது வந்து அவங்களை யூனைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. growth of regional language newspapers played a role in building a sense of proud Bengali identity. Instead of dividing the Bengali people along the religious line, partition united them. ஸோ பெங்காலி பீப்புளை வந்து ரிலீஜியன் முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு பிரித்து இவங்களை வந்து தனி பண்ணலாம்,
இவங்கள 2 பேரையும் செப்பரேட் பண்ணிடலாம் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் அது யுனைட் தான் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ anti-partition movement. With the failure to annul the partition, moderate leaders were forced to rethink their strategy and took for new techniques of protest. பார்ட்டிஷன் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் லீடர்ஸ் வந்து அதை திங்க் பண்ணாலும், எவ்வளோ தான் அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாலும் அது நடக்கலை. அதனால் திரும்பவும் புது புது டெக்னிக்ஸால் எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லீடர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது வந்து பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனால் பிரிட்டிஷில் பிரிட்டனில் மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பாய்காட் பண்ணணும், யாருமே பிரிட்டிஷ் மேட் குட்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஜெண்டா ஆஃப் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டில் ரெஸ்ட்ரிக்டட் டு செக்யூர் அண்ட் annulment of partition, and the moderates were very much against utilizing the campaign to start full-fledged passive resistance. The militant nationalists, on the other hand, were in favor of extending the movement beyond Bengal and to initiate full-scale mass struggle. Militant nationalists இருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து வயலன்ஸோட போராடணும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பெங்காலில் மட்டும் அது பெங்காலில் மட்டும் அது இருந்தால் பத்தாது, லைக் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் எல்லா ப்ராவின்சஸ்க்கும் அது பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. த டே பெங்கால் வாஸ் ஒஃபிஷியலி பார்ட்டிஷன்டு. எப்போ பெங்கால் வந்து ஒஃபிஷியலாக வந்து பார்ட்டிஷன் ஆகிடுச்சு 2 பார்ட்ஸாக அப்படின்னா 16th October 1905 வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அ டே ஆஃப் மார்னிங். டே ஆஃப் மார்னிங்னா சோகம், டே ஆஃப் மார்னிங். thousands of people took bath in கங்கா. கங்காவில் போயிட்டு எல்லோரும் வந்து லைக் ஃபைனலாக அங்கே போயிட்டு தண்ணியில் மூழ்கிட்டு வராங்க. thousands of people took bath in Ganga and marched on the streets of Calcutta singing பந்தே மாத்திரம் சொல்லிட்டு கல்கட்டாவில் வந்து லாஸ்ட்டாக ஸ்ட்ரீட்ஸில் மார்ச் பண்ணுறாங்க. பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட்ஸ் இன் பெங்காலில் வந்து பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பாய்காட்டும் ஸ்வதேஷி மூமெண்ட்னா என்னென்னா எவ்ரிதிங் இந்தியா மேட். காதி கிளாத்ஸு நம்ம வந்து எதுவுமே பிரிட்டிஷ்கிட்டேருந்து வாங்க மாட்டோம், எல்லாமே இந்தியன் மேட் ஸ்வதேஷி. அதுதான் பாய்காட் வந்து பிரிட்டிஷ்லேருந்து வர பிரிட்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாய்காட் பண்ணுறது, யாருமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்காட். அதுதான் பாய்காட். Boycott and Swadeshi were always interlinked to each other and part of the wider plan to make India self-sufficient. ஸ்வதேஷி மூமெண்ட்ன்றது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா, எல்லாமே இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் இப்போ கூட நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் ஸ்வதேஷி மூமெண்ட். 4 major trends can be discerned during the Swadeshi movements in Bengal. The moderate trend, constructive Swadeshi, militant nationalism, revolutionary terrorism. எப்படிலாம் வந்து இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடரேட் ட்ரெண்டு, கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி, militant nationalism, revolutionary terrorism பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷின்னா என்னென்னா செல்ஃப் ஹெல்ப்பு, லைக் நம்மளே வந்து நம்ம வாங்குறது, இப்போ என்ன வாங்கினாலுமே அது வந்து நம்ம இந்தியன்ஸ் பண்ணது வாங்குறது, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேஷி. ப்ராப்பராக அந்த ஸ்வதேஷியை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுறது. It focused on building alternative institutions of self-governance that would operate free of British control. Self-governance, நம்மளை வந்து கவர்ன் பண்ணலாம், இவங்க கொடுக்குற பாலிசிஸ் இவங்க கொடுக்குறதுலாம் கிடையாது, செல்ஃப் கவர்மெண்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது கூடமே அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க. ஸ்வதேஷி ஷாப்ஸ் sprang all over the place, selling textiles, handlooms, soaps, earthenware, match and leather bags. ஸ்வதேஷி எல்லாமே இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஹேண்ட்லூம்ஸு, சோப்ஸு, earthenware எல்லாமே இந்தியாவில் பண்ணது தான் இருக்கணும், லெதர் குட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் 1906 நடக்குது. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஆக்டிவாக இல்லாமல் அது பாட்டுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, பிரிட்டிஷ் காலேஜஸ்க்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் எதுக்குமே போகாமல் இவங்க பாட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ் தான், நேஷ்னல் ஸ்கூல்ஸ் தான் இருக்கணும், நம்மளோட ஸ்கூல்ஸ் தான் இருக்கணும், அந்த மாதிரி. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். From 1906 the Swadeshi movement took turn. 1906லேருந்து இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து ஆரம்பிக்குது. அண்டர் திஸ் நியூ டிரெக்ஷன் ஸ்வதேஷி ப்ரோக்ராம் இன்க்ளூடட் 4 points. இந்த இதில் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து 4 points வந்து சொல்லுது. என்னென்னா பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸு,
நான் சொன்ன மாதிரி பாய்காட், அதை வந்து தடுக்கிறது, இந்த ஃபாரின் குட்ஸ்லாம் வாங்காமல் பாய்காட் பண்ணுறது, எங்களுக்கு வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்குலாம் போகக்கூடாது, அந்த காலேஜஸ்க்கு போகக்கூடாது, அந்த கோர்ட்ஸ்க்கு போகக்கூடாது, அவங்க கொடுத்த டைட்டில்ஸ்லாம் திரும்ப கொடுத்துடணும், கவர்மெண்ட் சர்வீசஸ் அவங்க கீழே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரீஸ், நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம், நம்மளோட ஸ்கூல்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ரிசோர்ஸ் டு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இஃப் பிரிட்டிஷ் ரெப்ரெஷன் went beyond the limits of endurance. Recourse to armed struggle if British repression went beyond the limits of endurance. நம்ம வந்து வயலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட பின்னாடி வரக்கூடாது அந்த மாதிரி. மிலிட்டன்ட் நேஷ்னலிசம், மிலிட்டன்ட்னா வயலன்ஸை வச்சு பண்ணுறது. லாலா லாஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப், பாலா கங்காதர் திலக் ஆஃப் மகாராஷ்டிரா, பிபின் சந்திர பால் ஆஃப் பெங்கால் were 3 prominent leaders during ஸ்வதேஷி பீரியட். ஸ்வதேஷி பீரியடில் 3 ப்ராமினென்ட் லீடர்ஸ் யாருன்னா லால், பால், பால். ட்ரைஎம்விரேட்னா என்னென்னா 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறது, பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணுறது, அதுன்னு சொல்லலாம், இன்ஸ்பயர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இவங்கள பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து திரும்பி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா emerged as the hotbed of militant nationalism. ஸோ இந்த பஞ்சாப் ரீஜன், பெங்கால் ரீஜன், மகாராஷ்டிரா ரீஜன்லாம் வந்து மிலிட்டன்ட் நேஷ்னலிசம்னாலே அங்கே தான் நடந்துச்சான் during Swadeshi movement. In South India, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of Swadeshi Steam Navigation Company by V.O. Chidambaram. So V.O. Chidambaram வந்து Swadeshi Steam Navigation Company வந்து ஸ்வதேஷி பேரில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ஸ்வதேஷி ஆக்டிவிட்டியாக வந்து அங்கே பார்க்கப்படுது. இவங்க தான் லால், பால், பால். ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ். ஸோ நான் இதே சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்னால் என்ன, மாடரேட் லீடர்ஸ்னால் என்ன. மாடரேட் லீடர்ஸ்னால் அந்த 1885 இருப்பாங்க இல்லையா, என்ன வந்தாலும் பிரிட்டிஷ் நம்மளுக்கு பண்ணணும், பிரிட்டிஷ்கிட்ட போய் நம்ம வந்து அப்பீல் பண்ணணும், அதுக்கப்புறம் பெட்டிஷன்ஸ் வைக்கணும், பெட்டிஷன்ஸ்னால் நம்மளோட நோட்டீஸ் அவங்களுக்கு வைக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ப்ளீஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆட்கள் வந்து மாடரேட் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுவே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் என்னென்னா, இல்லை இவங்க வந்து நம்ம இவ்வளோ காமாக இருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் வயலன்ஸாக அனுப்பணும், நம்ம கொஞ்சம் வந்து மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ். இவங்க தான் மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட்ஸ் கூடமே. மிலிட்டன்ட்னா மாஸ் ஸ்ட்ரகிளோட, மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட்னா என்னென்னா மாஸ் ஸ்ட்ரகிளோட நேஷ்னல் மூமெண்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ however the leaders differed on the meaning of Swaraj. For Tilak, Swaraj was attainment of complete autonomy, total freedom from foreign rule. திலக்குக்கு வந்து ஸ்வராஜ்னா ஃப்ரீடம். திலக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னு என்னென்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஃப்ரீடம் கிடைச்சிடுறது, அந்த பிரிட்டிஷ் ரூல் கிட்டேருந்து டோட்டலாக ஃப்ரீடம் கிடைக்கிறது தான் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 1918. ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா அயர்லாண்டில் நடக்குது. ஓகேங்களா. அயர்லாண்டில் ஆக்சுவலி இது யுனைடெட் கிங்டம் இல்லையா, இது யுனைடெட் கிங்டம் பிரிட்டன், இங்கே வந்து அயர்லாண்ட் இருக்கும், இதில் பாதி வந்து பிரிட்டன் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அது இப்போது அயர்லாண்ட் இவ்வளோ தான் இருக்குது, முன்னாடி ஃபுல்லாக அயர்லாண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபுல்லாக அயர்லாண்டுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அப்போது இந்த அயர்லாண்ட் பீப்புளெலாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஹோம் ரூல் மூமெண்ட் வேணும், எங்களுக்கு ஹோம் ரூல் வேணும், ஹோம் ரூல் வேணும்னு சொல்லிட்டு. அதுதான் ஹோம் ரூல் மூமெண்ட். ஆனி பேசன்ட் அவர்கள் கூடமே ஷீஸ் ஃப்ரம் அயர்லாண்ட், அதனால ஆனி பேசன்ட் அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க இந்தியா கூட ஹோம் ரூல் மூமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராடுறாங்க. So, Indian national movement was revived and also radicalized during the Home Rule movement 1916 to 1918 led by Lokmanya Tilak and Annie Besant. இங்கே யாரெல்லாம் ஹோம் ரூல் மூமெண்ட் பண்ணுறாங்கன்னா லோக்மான்யா திலக் அண்ட் ஆனி பெசன்ட். World War I and India's participation in it was the background for Home Rule League. வேர்ல்டு வார் 1 நடக்குது, அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, அதை நினச்சி தான் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. When Britain declared war against Germany in 1914, the moderate and liberal leadership extended their support to British cause. ஸோ இந்த மாடரேட்டும் லிபரல் லீடர்ஷிப் பீப்புளெலாம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட நாடு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஹோப்ட் தட் இன் ரிட்டன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வுட் கிவ் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப்டர் த வார்.
Indian troops were sent to several theatres of World War, but the British administration remained non-committal to such goals. ஆனால் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதெல்லாம் எதுவுமே சொல்லாத மாதிரியே வந்து அவங்க இருந்தாங்க. What was seen as a British betrayal to the Indian cause of the self-government led to fresh call for a mass movement to pressurize the British government. So இதுதான் இந்தியனோட காஸ். இது வந்து பிரிட்டிஷோட பெரிய பிட்ராயல் அண்ட் திஸ் இஸ் த காஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்த மாதிரி அவங்க வந்து எதுக்குமே கமிட் பண்ணல இல்லையா, நம்மளுக்கு வந்து இந்தியாவை வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்தியாவுக்கு பெரிய கோவம் வந்துச்சு. அந்த கோவம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸும் பண்ணிச்சு. மாஸ் மூமெண்ட்ஸை வச்சு எங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய காஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெபல்ஸ்க்கெலாம் வந்து போராடுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு காஸாக கிடச்சிச்சு. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னா, செல்ஃப் கவர்மெண்ட் கிடைக்கணும் வித்தின் பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸை வச்சு பிரிட்டிஷ் எம்பையர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து நமக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கிடைக்கணும். அவங்களுக்கு கீழே இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் நம்மளுடைய இதை வந்து நம்மளோட கண்ட்ரி நம்ம வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. டு obtain the status of dominion, a political position accorded related to Australia, Canada, South Africa, New Zealand. ஸோ ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டில் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. லைக் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான், ஆனால் அவங்களுக்கு கீழே அவங்க வந்து அவங்களுடைய ஓனாக அவங்க கவர்மெண்ட் அவங்க வச்சு நடத்திக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். நான் வயலன்ஸே இல்லாமல் அவங்க நான் வயலன்ஸ் லைக் வயலன்ஸே இல்லாமல் ஃபைட்டிங் அதெல்லாம் இல்லாமல் நான் வயலண்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷனல் மெத்தடோடு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லக்னோ பேக்ட் நடக்குது இப்போது 1916. ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் தி சப்சிக்வெண்ட் ரியூனியன் ஆஃப் மாடரேட். ஸோ ஒரு டைமில் 1906 or 1907 வந்து காங்கிரஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸு மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் லக்னோ பேக்டில் வந்து அவங்க சேர்றாங்க. ஸோ militant nationalists opened the possibility of fresh talks with Muslims. அப்போது வந்து militant nationalistலாம் வந்து திரும்ப முஸ்லிம்ஸ் கூட வந்து ஒரு பேச்சுவாக்கு நடத்துகிறாங்க. அந்த டைமில் வந்து முஸ்லீம் லீக் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த முஸ்லீம் லீக் 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக. ஸோ இன் ரிட்டன் காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட். காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓகே முஸ்லீம்ஸ்க்கும் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் இருக்கும், முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் லீடரை வந்து அவங்க எலெக்ட் பண்ணிக்கலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸு. As the demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained popularity, British used the same old ploy to isolate the leaders by representing their activities. ஸ்வராஜ், அனி பெசன்ட், திலக் அண்ட் அனி பெசன்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு கொண்டுட்டு போகிறாங்க, எங்களுக்கு ஹோம் ரூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வராஜை டிமாண்ட் பண்ணுறாங்க, ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் பிரிட்டிஷ் எப்பயும் போல் வந்து அவங்க அவ்வளோவா கண்டுக்கல. அதுக்கப்புறம் எப்படி இந்த லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் மான்டாக் சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ரவுலட் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. யாராச்சும் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு போராடுறவங்க எல்லாத்தையும் வந்து லைக் காசே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க.